ரைடரா அப்படின்றது தான் இங்கே குழப்பமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆள் வந்து அந்த அந்த படத்தோட டைட்டில் எப்படி சொல்கிறாரு இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம ரைடரா அந்த படம் ரைடர் படம் பேர் ரைடர். டைரக்டர் வந்து யுவன். ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு. ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. நானும் வித்தியாசமான முறையில் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் எவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் இதுவரை ஏற்று நடிக்காத ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரு சாங்கு, ஒரு வித்தியாசமான ஒரு சாங்கெலாம் ஆடிட்டு இருக்கிறேன். இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறேன். இடையில கூட்டு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு பேசிட்டு இருக்கிறவங்களாண்ட ரொம்ப சந்தோஷமா அவங்களோட பேசுறது. தொடர்ந்து பேய் படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க. பேய்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு? இல்லை, ஆரம்பத்தில் பேய் நம்போது நானே பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது ஐயோ பேய். இப்போ வந்து பேய்ன்றது ஒரு ஜாலியாகி போச்சு. வர்ற பேயில வந்து நம்மளை வந்து பயமுறுத்தாம சந்தோஷப்படுற மாதிரி இந்த மாதிரி பேய் படங்கள் வரும்போது எனக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. அதனால பேய்க்கு எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. இப்போ எனக்கு வெறும் ராஜேந்திரன் அப்படின்ற உங்க பேரை வந்து மொட்டை ராஜேந்திரன் மாத்திர இந்த சொசைட்டி, இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர்? ஆல்ரெடி மொட்டை, நான் கடவுள் ராஜேந்திரன் அப்படின்னு பேர் வச்சிருந்தேன். இப்போ காமெடி படங்கள் பண்ண உடனே மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னால சிரிக்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. இதனால இப்போ எனக்கு வந்து பப்ளிசிட்டி ஆகி போச்சு மொட்டை ராஜேந்திரன்றது. அதனால இப்போ மொட்டை ராஜேந்திரன் ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கு வில்லன் கேரக்டர் பிடிச்சிருக்கா, காமெடி கேரக்டர் பிடிச்சிருக்கா? எனக்கு மேக்ஸிமம் பிடிச்சது வில்லன் கேரக்டர் தான். ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஃபைட்டர் இருந்ததுனால எனக்கு வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ வந்து அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் காமெடி கலந்த கேரக்டர் வாங்க அப்படின்னதுனால இப்போ மேக்ஸிமம் வர்ற படங்கள்லாம் இப்போ காமெடி கலந்த கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மக்களை வந்து சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது என்னாலே முடியுன்றதுன்றது எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு நிறைய பேர் வந்து உங்கள் வாய்ஸில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? உங்கள் வாய்ஸில் பேசும்போது அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் எப்படியோ இருந்தால் எனக்காக இப்போ இன்னொருத்தர் வந்து என் வாய்ஸில் வந்து பேசி என்ன மாதிரி கேரக்டர்லாம் பண்ணுறது நான் பண்ணுற ஒரு பெரிய பாக்கியம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது ஜாக்சன் துறை பற்றி சொல்லுங்க. இப்போ ஜாக்சன் துறைன்றது அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான். அதில் வந்து ஆவியாகி கண்ணில் லென்ஸ்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான சத்யராஜ் சார், சிவராஜ் சார் கூட நடித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவங்க கூடயும் ஆவியாகி சேர்ந்து அவங்க கூட பண்ணுதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கலந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கிறேன் அந்த படத்தில். சொல்ல வேண்டிய விஷயம் எப்பவுமே நல்லா ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தியேட்டரில் போய் படம் பாருங்க. மனசை விட்டு சிரிச்சாதான் உடம்புல உள்ள இதெல்லாம் போகும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தோட கேமராமேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரைட்டர். இந்த படத்தோட ஷூட்டிங் சாங்கில் தான் பார்த்துட்ருக்கீங்க. படம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எடுக்கிறது தான் இந்த சாங் வந்து எண்டு. மேபி படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. படத்தோட டைரக்டர் வந்து யுவன் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஹாரர் பேஸ் சம்பந்தம். நெக்ஸ்ட் மந்த் திரைக்கு வருது. இந்த ஹாரர் மூவி அப்படின்றது இப்போ வரும் காலகட்டத்தில் நிறைய வந்துட்டு இருக்கு. மற்ற படங்கள் ஹாரர் மூவியை காட்டிலும் ரைட்டர் படம் எந்த அளவுக்கு வேறுபடும்? இல்லை, ஹாரர் மூவியில் இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ வந்தது வந்து வெறும் ஒரு 25% தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய வெர்ஷன் இருக்குது. அதில் இப்போ தான் வந்து பேயை காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டியான ஒரு மூவி தான் இருக்கும்.